வராகி தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது. என் தங்கமே, நெடு நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலை முடிய போகிறது. நீ உன் வேலையை ஒரு நாளுக்குள் முடிக்க வேண்டும். ஏனென்றால் கால அவகாசம் மிக குறைவாக உள்ளது. உன் வேலை முடிந்ததும் நீ கௌரவிக்கப்பட போகிறாய். எதிர்பாராத விதமாக உனது வேலை நன்கு முடிவுறப் போகிறது. இந்த அன்னையை நினை, உனக்கு சகலமும் கிட்டும். வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாய் இருக்கிறது என்று எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா? நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை. வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்புதான். அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ சரியான பாதையில்தான் பயணிக்கிறாய் என்று அர்த்தம். என் வார்த்தைகளும் என் வாக்கும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும். அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும். என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதோடு உனக்கு நான் தந்தருள்வேன். வாக்குவாதங்களில் ஈடுபடாதே, அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். நீ என் அன்பு குழந்தை. தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை. என் பிள்ளையின் நிம்மதிதான் எனக்கு நிம்மதி. நீ நிம்மதியில்லாமல் நான் எப்படி இங்கு நிம்மதியோடு இருக்க முடியும்? அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் வலிய வருகிறார்கள். ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கூறு. அப்படி இல்லை என்றால் என்னை நினைத்துக்கொள். அவர்களுக்கு தக்க பதிலடியை உன் அன்னை நான் கொடுப்பேன். நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் குழந்தை. நீ ஜெயமாக வசந்தமாக வாழப்போகிறாய் என் தங்கமே. தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்திவிடுகிறது. என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விலக்கிச் சொல்லாமலே உனக்கு விளங்கும். மனதை அடக்கு. அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு. என்னுடைய லீலைகளை, நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? ஏற்ற காலத்தில் உன் அன்னை நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகிறது என் தங்கமே. எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னை நான் உனக்கு துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னுடைய பரபரப்பான வாழ்வின் நடுவே அவ்வப்போது சில நிமிடங்கள் தியானம் செய்வது உனக்கு தேவையான ஒன்று. நீ உன் கவலைகளை என்னிடம் தெரிவித்தாய். ஆனால் நான் உன் கவலைகளை பற்றி உன்னிடம் பேசுவதை விட அதை நீ கடந்து போகும் ஆக்கப்பூர்வமான வழிகளை பற்றி பேசுவதையே விரும்புகிறேன். உன் அனைத்து கவலைகளையும் அறிந்தவள் நான். இந்த உலகில் எல்லாம் சரியானது போல தோன்றும்போது நீ வேகமெடுப்பாய். அது உன்னை இடறி விழச் செய்யும். ஆனால் நிதானமும் நீ செய்த தானமும் தான் உன்னை தாங்கும் சக்தியாக இருக்கும். நிதானத்தில் இருக்கும்போது முடிவெடு. நிதானம் தவறும்போது தியானம் செய். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நிச்சயம் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு. உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசிர்வதித்தது போலவே உனக்கு கிடைக்கும். இது உன் அன்னை வராகியின் வாக்கு. உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. நீ புண்ணியத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறாய். இந்த புண்ணியங்கள் உன்னை எப்போதும் கவசம் போல காக்கும். உன் வாழ்வில் உனக்கு எது சரியானதோ, எது தேவையானதோ அதை கொண்டு வந்து உன் கைகளில் உன் அன்னை நான் சேர்ப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.